சார், குட் மார்னிங். என்ன இது ஒரே கூட்டமா இருக்கு இன்னைக்கு? ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க போல. ரவி கூட இன்னைக்கு நேரத்தோட வந்திருக்காரு போல. நான் நினைச்சேன் இன்னைக்கு ஆபீஸுக்கு யாருமே வர மாட்டாங்கன்னு. என்ன சொல்றாய் பாலு? நீ என்ன சொன்னாலும் அது தப்புன்னு உனக்கு புரியாது. ஏன் தெரியுமா? உன் கையில் இருக்கிற இந்த ஃபோன் தான் அதற்கு காரணம். வாரது யாரு, வராதவங்க யாருன்று கூட உனக்கு தெரியாதா? ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் எந்த நேரமும் உன்னுடைய கையில் இருக்கிற ஃபோனை பார்த்துட்டு இருக்கே. அதால தான் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இனிமே சரி, நீ இந்த ஃபோனை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இங்கே கொஞ்சம் வந்து பாரு, ஆஃபீஸில் எவ்வளவு குப்பையாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த குப்பைகளை எல்லாம் ஒரு நாளைக்கு சரி நீ எட்டி கூட பார்க்க மாட்டாயா? அந்த குப்பை தொட்டிகளை எல்லாம் பாரு, அதுக்குள்ளே எவ்வளோ தாள்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதையெல்லாம் ஒரு இடத்துக்காக்கி கூட்டி குப்பையில எல்லாம் பற்ற வச்சு போடு. பாலு, நீ நல்லவன் தான், ஆனால் இந்த ஃபோன் தான் உன்னை கெடுத்து வச்சிருக்குது. எனக்கு தெரியாம போச்சு சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் எனக்குள்ள தப்ப வச்சுக்கிட்டு தானா மற்றவங்களுக்கு குத்தம் சொன்னேன். இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். இந்த காலம் முட்டுக்கும் நான் செஞ்ச தப்பு எனக்கே புரியல சார். என் கையில இருந்த போன் எனக்கு எல்லாத்தையுமே மறைச்சிடுச்சு சார், மன்னிச்சிடுங்க சார். இனிமேல் நான் இது மாதிரி எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பாலு, நீ அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பாரு. மற்றவங்களுக்கு நீ ஒரு பாடத்தை கற்பித்து காட்டு. என்னாலேயும் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நீயும் நீ செய்யும் தொழிலை தெய்வமாக மதித்துக்கோ. ஆஃபீஸ் என்று சொன்னால் எல்லாருமே வேலை செய்கிறவங்க தான். தாழ்வு மனப்பண்பு உனக்குள்ளே வர வேண்டாம். எல்லாத்தையும் பார்த்து நீயே சரி செய், சரியா? பாலு, நீ நல்லவன் தான். தப்பு உணரக்கூடியவங்க இங்கு யாருமே இல்லை. உணர்ந்துட்டாய்த்தானே நீ இனிமேல் நல்லவனா வருவாய். ஓகே பாலு, நான் போயிட்டு வரேன். ரவி, உன்னுடைய ஆபீஸ் ரூம்ல ஏதாவது குப்பை இருக்கா? சொல்லு, நான் எல்லாத்தையுமே இன்னைக்கு அழகான முறையில க்ளீன் பண்ணிட்டு போறேன். இன்னைக்கு என் வேலையை பாரு, ரொம்ப மாசாவும் பட்டைய கிளப்புவோம் பாத்துக்க. ஐயோ, நீ இப்படியும் மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த நொடியே சொல்லுறேன்பா. இந்த ஆபீஸ் ரூம்ல ரொம்ப குப்பை இருக்கு, ஆனாலும் நான் சொட்டு தான் கிளீன் பண்ணினேன். இப்பதான் ஆரம்பிச்சேன். வா, வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. பாலு, நீ மாறின இந்த நொடி இனிமேல் உனக்கு எல்லாமே வெற்றிதான். ஆஹா, வாரன் வா, இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஓகே பாலு, வா, என் பின்னாலேயே வா. வந்து எல்லா குப்பையிலும்